ஹே காய்ஸ், காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல் லீவு. அதனால வந்து நானும் என் தங்கச்சி சேர்ந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மண் சாமான் வந்து வீட்ல இருந்துச்சு. சரி அத வச்சு கொஞ்சம் இன்னைக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அந்த ஒரு பழைய பூரிக்கட்டை இருக்கும் இல்லையா? அத வந்து பேஸா வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு மாரி ஸ்டார்ட்டிங்ல நல்லா ஜாலியாவே இருந்துச்சு. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காஃபி போட்டு குடிச்சிட்டு, நெக்ஸ்ட் சமோசா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இறங்குனோம். ஸ்டார்ட்டிங்ல மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சு ஒரு மாரி ஜாலியா எக்ஸைட்மென்ட்டா ஸ்டார்ட் ஆனுச்சு. பாக்குறவங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான்ல ஆல்ல வச்சுக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. சரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த கோலம்லாம் போட்டுட்டு அடுப்ப வச்சாச்சு. அந்த அடுப்பும் பாத்தீங்கன்னா, அந்த மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் சிம்பிளா இருந்த மாரி இருந்துச்சு. சரி இது கொஞ்சம் டெக்கரேட்டிவா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாரி பண்ணி, ஒரு குட்டி அகல் விளக்க உள்ள வச்சு மேல ஒரு மெழுகுவர்த்தி வச்சாச்சு. அந்த மெழுகுவர்த்தி பாத்தீங்கன்னா, மொட்டை மாடியில இருந்ததுனால கொஞ்சம் காத்தடிச்சிருச்சுச்சா, அதனால அது வேற கொஞ்சம் அணைஞ்சுட்டே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் கரெக்ட்டா பத்த வச்சு முடிச்ச உடனே வந்து இந்த பாத்திரம் வந்து வச்சுட்டேன். ஏன்னா மறுபடியும் ஆஃப் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு. அது சூடானதுக்கு அப்புறமா பால் வந்து ஊத்தி கொதிக்கிறதுக்காக வச்சாச்சு. ஆக்சுவலி இந்த பால் காயறதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் வந்து அது கொஞ்சம் எரிஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்ல. சரி கொஞ்சம் பேப்பர் வைக்கலாம், விறகு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வச்சேன். அதுவும் பாத்தீங்கன்னா எரியுது. பட் ஆனா இந்த பாத்திரத்துல இந்த பால்ல வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. சரி கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. செம்ம காமெடிலாம் இருக்கு. நானும் பாத்தீங்கன்னா சரி பேப்பரா வைக்கிறேன். பேப்பருமே கடைசியில எரியல. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு எரிஞ்சுச்சு. மூடி வைக்கிறேன். நானும் பேப்பர் ஃபுல்லா அடுக்குறேன். ரொம்ப நேரம் வந்து அதுவே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அதுவே இழுத்துட்டு இருந்துச்சு. அது நல்லா அந்த எரியுது. நல்லா ஃபயர் வருது. ஆனா வந்து பால் மட்டும் காயவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் அப்படியே கதை பேசிட்டே எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி பேஸ் வந்து வச்சது வந்து கட்டை இல்லையா? அத நான் பேப்பர் வைக்க அந்த கட்டை வந்து பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அதை எடுக்கிறேங்கிற பேர்ல அந்த பால் பாத்திரமே அப்படியே கவுந்து அந்த பாலெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த எல்லா வேஸ்டையும் எடுத்து ஓரங்கட்டி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் சரி காஃபியே வேணாம், சமோசாவே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்றதுக்காக இறங்கியாச்சு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த பால் காய்க்கிறதுக்குள்ள இது கொஞ்சம் ஈஸியாவே இருந்த மாதிரி இருந்துச்சு. டக்கு டக்குன்னு தாளிப்பு இதுவாயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த பால்லாம் ஊத்தி கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அத தள்ளி விட்டு அதுவே ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி நான் என்ன நினைச்சேன், சரி விட்டுருவோம் எல்லாம் எடுத்து வச்சிருவோம்னு நினைச்சேன். என் தங்கச்சி வந்து சும்மா இருப்பாளா, அவ அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி சூப்பரா வந்து இந்த மசாலா இருக்கும் இல்லையா ஸ்டஃபிங்ஸ் அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து முன்னாடியே வந்து நான் இந்த மைதா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். சரி அத வச்சு அந்த மசாலாலாம் வச்சு டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலான்னு பார்த்தா, அது ஷேப்பே வரமாட்டேங்குது. சரி வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலி நல்லாவே வந்திருந்துச்சு. சரி நானும் அந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலான்னு பாக்குறேன். அதுவும் வேகல. அந்த சமோசாவே வேஸ்ட் ஆயிட்டு. சரின்னு சொல்லி கிச்சன்லயே கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. லஞ்ச் வந்து அதனால முடிச்சுட்டு கொஞ்சோண்டு அந்த ப்ரௌனி கேக் மாதிரி இருந்துச்சு. அதை சாப்பிட்டு வந்து பார்த்தா இந்த பூனை வேற கொஞ்சம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்துச்சு. ஓகே. இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.